வெல்கம் பேக் டு ஷோ பிக் பாஸ் ரிவ்யூ டே 86 பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நேற்று வந்து நம்ம நினைச்ச மாதிரி டிக்கெட் டு ஃபினாலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலி அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் அட்லீஸ்ட் இந்த டாஸ்க் வரைக்காவது நம்ம வருமா அப்படிங்கிறது தான் பிக் பாஸ்ல எதிர்பார்க்குற கண்டஸ்டன்ஸோட ஒரு டாஸ்க். ஸோ அது அவங்களே எந்திரிக்க வச்சு கிளாப்ஸ் எல்லாம் பண்ண சொல்லி, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் 10 பேர் டிக்கெட் டு ஃபினாலே விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ் பிக் பாஸ்ல தான் இது முதல் முறையா நடக்குது. வேற எந்த சீசன்லயும் நடந்தது. 6 பேர் 7 பேர் அந்த மாதிரி விளையாடுவாங்க. 10 பேர் விளையாடுறாங்க. அதுலயே 2 பேர் வெளியே நிக்கிறாங்க. அது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. விஜயவர்மா வெளியே நிக்கிறாரு அப்படிங்கிறது. ஓகே, டிக்கெட் டு ஃபினாலே ஃபர்ஸ்ட் டாஸ்க் முயல் டாஸ்க். சூப்பரான டாஸ்க், நல்ல டாஸ்க், செம்மையா இருந்துச்சு. எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல, ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா கொடுத்தாங்க. இதே சும்மா போய் எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தா எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. கரெக்டா அதுக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. செம டாஸ்க். ஆமா, இது எப்படி சொல்லனா ஹார்ட் ஒர்க் பிளஸ் ஒரு லக். ஆமா, அந்த ஏன்னா கார்டு வந்தாதான் உங்களால போக முடியும். இன்னொரு பக்கம் நீங்க போனா அவனை தூக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு முயல் குட்டி டாஸ்க் வச்சிருந்தாங்க. சூப்பரா விளையாண்டாங்க. நார்மலாவே அவங்க கேம் பண்ணுவாங்க, சண்டே போடுவாங்க, இது எல்லாமே அதுக்குள்ள இருந்தது. எஸ், ஏன்னா லக் தான் ஃபுல்லாமே. யார் போவாங்க யார் ஜெயிப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாது. பாதி 50% லக், 50% தான் ஒர்க்குங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்டே ரவினாவை தூக்கிட்டாங்க பிளான் பண்ணி. ஆமா, சோ அது ஒரு பிளானிங் தான் இல்லையா? சோ மாயா, பூர்ணிமா அவங்களோட ஒரு செட் ஆஃப். நிக்சன் என்ன பண்றாருன்னா, நான் எது கூடயும் நான் ஜாயின் ஆகல, நான் தனியாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஆடுறாரு. அவ்வளவுதான், அதுதான் உண்மையே. பட் அது என்னமோ வெளி உலகத்துக்கு அவர் போர்ட்ரேட் பண்றாரு. நான் தனியாக விளையாடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதேதான் பண்றாரு. இந்த தினேஷ் கூட வேற ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க குரூப்பிசம் பண்ணி விளையாடுறீங்க அப்படின்னு ஃபைட் பண்ணாரு. ஆனா ரியாலிட்டியில பார்த்தோம்னா அவரே குரூப்பிசம் பண்ணி தான் விளையாடுறாரு. ஆமா, அப்புறம் இன்னொன்னு தினேஷ் சொல்லியிருந்தாங்க, இந்த விளையாட்டு குரூப்பிசம் பண்ணாதான் விளையாட முடியும். அது உண்மைதான். கண்டிப்பா இது இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. நீங்க ஒருத்தனோட பிரிக்ஸ் ஃபுல்லா தூக்குனாதான் முயல் குட்டியை எடுக்க முடியும். அப்படின்னா ஒருத்தரையே டார்கெட் பண்ணிட்டு இருந்தா எப்படி நீங்க எடுக்க முடியும்? இது நீங்க குரூப்பா பண்ணாதான் அப்படி இப்படி பண்ணி எடுக்க முடியும். சோ இது குரூப் டாஸ்க் தான். குரூப் டாஸ்க் ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க்னு சொல்ல முடியாது. நீங்க நேரா போய் இப்ப விஷ்ணு எடுக்கிறீங்க அப்படின்னா விஷ்ணு தினேஷ் எடுத்துக்க மாட்டாங்க. விஷ்ணுக்கு பிடிக்காதவங்க யாரு? பூர்ணிமா தான் போய் எடுப்பாங்க. அதுதான் நடக்கும். சோ நிக்சனுக்கு நேரா போய் பூர்ணிமாதோ மாயாதோ எடுக்க மாட்டாங்க. விஷ்ணு தான் தூக்க பார்ப்பாங்க. சோ இது இண்டிவிஜுவல் கேம் கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் தான். பிக் பாஸ் குழப்பி அடிச்சுக்கோங்கடா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதுதான் இது கொடுத்தாரு. உண்மை, இது பிக் பாஸ் ஸ்ட்ராட்டஜி தான் பண்ணினாங்கன்னு. பிகாஸ் நீங்க அடிச்சுக்கணும், எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், அதுக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் இதுதான் நீங்க கொடுக்கல, அட்லீஸ்ட் இதுலயாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுங்க அப்படிங்கறது அவங்களோட ஒரு இதா. இது என்ன ஹைலைட்னா, கேம் ஆஃப் டே விளையாண்டுருவாங்க. ஆஃப் டே சண்டை போறதுக்காக தான் இந்த டாஸ்கே. நம்ம நார்மல் டாஸ்க் கொடுத்தா ஜெயிச்சுட்டு குட் கேம்ட்டு போயிடுவாங்க. இதே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா கொடுத்தீங்கன்னா அடிச்சுப்பானுங்க என்ன அப்படின்ட்டு. சோ அதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல தான் ஒரு சூப்பரா பண்ணாங்க. மணி ஒரு விஷயம் பண்ணாப்ல, ஒரே ஒரு பிரிக்ஸ் எடுத்துட்டு போய் அந்த முயல் குட்டிய பாதுகாப்பு ஒண்ணு பண்ணாங்க. ஆமா, அது பண்ணிட்டு மாயா வெளியில ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அது முடிஞ்ச உடனே துப்பி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. இதே வார்த்தையை வேற சொல்லி இருந்தா இந்நேரம் அதை எவ்வளவு பெரிய விஷயமா பூர்ணிமா ஆகட்டும் மாயா ஆகட்டும் எடுத்திருப்பாங்க. அதை எவ்வளவு விஷயமா பில்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா? பூர்ணிமா வேற சொல்றாங்க, நான் துப்பி தான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. பூர்ணிமால மாயா பூர்ணிமா சொன்னாங்க. அப்படியா? ஆத்தா மறந்துருச்சு. பூர்ணிமா தான் துப்பி கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனாங்க. இதுவே மணியும் விஷ்ணுவும் சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், நேரா கமல் சார்கிட்ட போய் பஞ்சாயத்து நிப்பாட்டி இதுக்கு ஒரு கேஸ் போட்டு டோட்டலா கேமே அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா இப்படியே பேசிருப்பாரு. மாயா நீங்க செஞ்சதான் கரெக்ட் மாயா, போங்க மாயா அப்படின்னு இருப்பாரு. நமக்கு காண்டா இருக்கும், மறுபடியும் ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். நேத்து நடக்கும். டாஸ்க்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடந்தது. அது சினிமால அந்த ஏ சர்டிபிகேட் ஒன்று தருவாங்கல்ல, ஆமா அதே மாதிரி பிக் பாஸ்க்கு ஒரு ஏ சர்டிபிகேட் தரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடினாங்க. அந்த அளவுக்கா இருந்தது? அந்த அளவுக்கு போயிட்டாங்க, கிட்டத்தட்ட போயிட்டாங்க. இன்னும் ஏதாச்சும் டச் பண்ணியிருந்தாங்கன்னா ஏ சர்டிபிகேட் தான் பிக் பாஸ்க்கு. ஆக்சுவலி டான்ஸ் சூப்பரா இருந்தது. நிக்சன் பூர்ணிமா அதுவும் வாயில பாடியே இவ்வளோ அழகா ஆடுவாங்களான்னு தெரியல. அது மாதிரி அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆகட்டும் எல்லாமே அழகா இருந்தது. பட் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், பூர்ணிமா நிக்சன் ஆனதுல பூர்ணிமா ஓகே அந்த டான்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுத்தாங்க. பட் நிக்சன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அப்பாடா இல்ல நமக்கு கிடைச்சிருச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டான்ஸ் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது. பண்ணாரு பாருங்க, எந்த சாக்குல தான் உள்ள ஆத்துல பயிர மாதிரி இந்த அசல் கோளாறு ஒரு சீசன்ல இருந்தாரு.
தடவல் மன்னன் அப்படின்னு பேர் எடுத்து அதே மாதிரிதான் போட்டு அங்க இங்க இங்க எல்லா பக்கம் விஷ்ணு கான்ல இருந்தாரு. என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. இதான் ஹைலைட். விஷ்ணு வந்து குளிக்க போயிருந்திருக்காப்ல. அப்ப மணி ஐயோ இப்படி ஆடுறாங்களே, இத பார்க்க விஷ்ணு இல்லேன்னு சொல்லி முடிக்க விஷ்ணு கண்ணாடியை போட்டு துண்டு தூக்கிட்டு ஓடி வர்றாரு. இந்த விஜய் படத்துல கூட நடக்கும். விஜய் சாங்க போட்டு ஆடிட்டு இருப்பாங்க, விஜய் வந்து நின்னு பாட்டு இருப்பாரு வடிவேல்ட்ட, என் சாங்கு எனக்கே வா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் இருக்க வேண்டிய இடம்டா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. அங்க பொசசிவ் ஆனது விஷ்ணு மட்டும் கிடையாது, எங்களை மாதிரி நிறைய இளைஞர்களும் தான். ஓ நீ அப்படி வரியா? ஓ பூர்ணிமா மேல ஒரு கிரஷா? கிரஷ் இல்ல, விஷ்ணு ஆடி இருந்தாருன்னா ஓகே, ஒரு ஹீரோ ஹீரோயின் எதிர்பார்த்திருப்போம். நிக்சன் ஆடினா பரவாயில்லையே, ஆட மட்டும் எனிவே டான்ஸ் நல்லா இருந்தது. அதுல நீங்க ஒண்ணு பண்ணீங்க, அதான் கொஞ்சம் கேவலமா இருந்தது. இன்னொன்னு அந்த டான்ஸா அது டான்ஸ் நல்லா தான் பாருச்சு. ஸ்டெப் எல்லாம் நிஜமாவே அந்த ஸ்டெப்ஸ் தான் இருந்தது. வெண்ணிலவே சாங்கோட ஸ்டெப்ஸ் தான். வெண்ணிலை சாங்கா? நான் வசீகரா சாங் நினைச்சேன். இன்ஸ்டால போட்டிருந்தாங்க வசீகரா. உங்களுக்கு வசீகரா சாங் தூக்கி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அந்த சாங் அப்படி போடுறாங்க. அந்த ஸ்டெப்ப பார்த்தாலே சொல்லிடுவாங்க அது வெண்ணிலவே சாங்கோட ஸ்டெப் தான். பிரபுதேவா இவ்வளவு டச் பண்ண மாட்டாரு. ஆமா, எனக்கும் அதான் தோணுச்சு. அதுல இவங்க இப்படிலாம் தூக்கி ஆட மாட்டாங்க. ஆனா அந்த இப்படி கை இது பண்றது எல்லாமே இருந்தது. பட் கொஞ்சம் ஓவர் லிப்ஸ் எல்லாம் தொட மாட்டாரு. இதுல தொட்டாங்களா? எஸ். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கொஞ்சம் நாகரிகமான ஆளு பிரபுதேவா. பட் நம்ம நிக்சன் அப்படி கிடையாது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ஒரு சூப்பரான டிக்கெட் டு ஃபினாலே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் பிக் பாஸ் ஒரு லெவல் அப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாங்களும் கொஞ்சம் எனர்ஜியா வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு ப்ரோமோவும் வந்து சிறப்பா இருந்துச்சு. முயல் மேக்ஸ் நேத்து நடந்த அதே டாஸ்க வந்து முயல் மேக்ஸ்னு இன்னொரு பேர்ல போட்டிருக்காங்க. இதுவும் வந்து லக் பேஸ்டு தான். சோ சூப்பரா இருக்க போகுது இந்த டாஸ்க். சரி பார்க்கலாம் இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த டாஸ்க வச்சுதான் பிக் பாஸ் ஓடும். வேற வழி இல்ல. ஆமா, நீ சிரிக்காதடா. போடு, கட் பண்ணாம போடு. மீச டென்ஷன் ஆகுது. ஓகே, வந்து சூப்பரான ஒரு எபிசோட் தான் நேத்து. பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். நல்லா சுவாரஸ்யமா போச்சு. ஒரு கடந்த 2 வாரங்களுக்கு அப்புறம் சூப்பரான எபிசோட்னா இது மட்டும் தான். மாஸ் எபிசோட்னா அந்த டான்ஸ், அதுக்கப்புறம் இந்த இது அந்த டான்ஸ் நான் விட்டே கொடுக்க மாட்டேன். சூப்பரா இருந்துச்சு எல்லாமே. அதுக்கப்புறம் 2 வாரம் ரொம்ப முக்கியமா போச்சு. இப்போ வந்து பேக் டு ஃபார்ம். ஓகே ஓகே அப்படிங்கிற ஒரு லெவல் மேல வந்துருவாங்க. நாங்களும் மேல வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட நம்ம ரிவ்யூ வந்து முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட லைக் பண்ணுங்க. பிக் பாஸ் ரிவ்யூக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.